அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 7th தேர்ட் டேர்மில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 2ல் சதவீதமும் தனிவட்டின்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம சதவீதம்ங்கிற டாபிக் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்த முக்கியமான டாபிக் தனிவட்டி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரே டாப்பிக்காக இருக்கும். நான் தனித்தனியாகவே பிரித்து நான் கொடுக்குறேன். இந்த தனிவட்டி அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு முக்கியமாக ஒரே ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை PNR / 100. இந்த ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சதாகவே போதும். நிறையா கொஸ்டின் இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆகாது. அது எந்த கொஸ்டின் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக ஷார்ட்கட் மூலமா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லுவேன். அதே டயத்தில் நம்ம இந்த தனிவட்டி கான்செப்ட்லாம் நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ஒரு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 1% எவ்வளவு, 10% எவ்வளவு, 30% எவ்வளவு, 5% எவ்வளவு, இதெல்லாம் நீங்கள் மனக்கணக்காகவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் ஃபார்முலா அப்ளை பண்ணாமலே பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை என்னென்ன ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக கவனிங்க. வீடியோ முழுசாக நீங்கள் இதை நோட் கவனிக்கணும். என்னென்ன உங்களுக்கு புது மெத்தட் புது ஷார்ட்கட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும். ஸோ இதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ்ஐ அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி தனி வட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் PNR / 100 அப்படிங்கிறதுல P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அசல் வேல்யூ. அதே போல் N அப்படிங்கிறது காலம். ஸோ இங்கே காலம் அப்படிங்கிறத ஆண்டு அப்படிங்கிறதுக்கு தேவையான ஃபார்முலா தான் இந்த வேல்யூ. அதே போல் R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது எவ்வளோ வட்டி வீதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் எதெல்லாம் மாற்றம் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா முக்கியமாக காலம் டைரெக்டாக ஆண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஒருவேளை ஆண்டை மாதங்களில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டுக்கு மாற்றிட்டு இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் மென்ஷன் பண்ணாங்கன்னா எவ்வளவு மாதம் மென்ஷன் பண்ணாலுமே கூட பரவாயில்ல, அதை ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த 6 அப்படிங்கிற பக்கத்து டிவைடில் 12ன்னு போட்டால் போதும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்ல, அப்போ 6/12. இதே போல் தான். அப்போ 9 மாதம்னு சொன்னாங்கன்னா 9/12. அதில் சிம்ப்ளை பண்ண முடிஞ்சால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 மாதம் சொன்னால் 4/12. இதுதான் ஆண்டாக மாற்றுறது. அதே போல் உங்களுக்கு கலப்பு பின்னத்தில் கொடுப்பாங்க. ஆண்டும் இப்போ ஒரு வருடம் ஒரு 3 மாதம் மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கேயே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஆண்டு அப்படிங்கிறத அப்படியே போட்டுறணும், மாதம் அப்படிங்கிறத 3/12ன்னு போடணும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1/4ன்னு இருக்கும். இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றணும். அப்போ 1 நாள் 4, 4 + 1 5/4. இந்த மாதிரி பின்னமாக நம்ம மாற்றிட்டு இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இதே போல் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று டைரெக்டாக இவ்வளோ பர்சன்டேஜ் 10% சொல்லுவாங்க, அல்லது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கலப்பு பின்னத்தில் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 1/2%. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா அதை பின்னமாக மாற்றிட்டு நம்ம அந்த பர்சன்டேஜை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஆண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இதுலேயும் ஷார்ட்கட் என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான பாயிண்ட்டு, நம்ம தனிவட்டின்னு நம்ம பார்க்குறோம்னா அடுத்து இன்னொரு வட்டி கூட்டு வட்டியை நம்ம பார்ப்போம். இதில் தனிவட்டி அப்படிங்கிறதுக்கு அசல் வேல்யூ எப்போயுமே மாறாது. இப்போ பிரின்சிபல் வேல்யூ ஸ்டார்டிங்கில் ஒரு 5000 கொடுக்குறாங்கன்னா அது எப்போயுமே அது 5000ங்கிறதா இருக்கும். அது 2 வருஷமாக இருக்கட்டும், 3 வருஷமாக இருக்கட்டும், 5 வருஷமாக இருக்கட்டும், 10 வருஷமாக இருக்கட்டும், எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் அதோட அசல் அமௌண்ட்டு மாறாது. இதுதான் தனிவட்டி. ஓகே, தனிவட்டிக்கு இதுதான் கான்செப்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபல் வேல்யூ மாறாது அப்படிங்கிறது. அதே இது கூட்டு வட்டியாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் அதற்கான வட்டியை அப்படியே பிரின்சிபலில் ஆட் ஆகிட்டு அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு மாறும்.
இப்போது கூட்டு வட்டியில் மொதல் வருஷம் ஒரு 1000 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா, பிரின்சிபல் வேல்யூ 1000 ரூபான்னு இருந்துச்சுன்னா ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ 2வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1000 ரூபாயில் 10% 100 ரூபா இங்கே வந்து 1100 ரூபாயா மாறும். இதுதான் 2வது வருஷத்துக்கானது. ஸோ அப்போது சிம்பிளாக அந்த ஒவ்வொரு வருஷமும் பிரின்சிபல் வேல்யூ மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தனி வட்டி கான்செப்டில் பிரின்சிபல் வேல்யூ மாறாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் கொஸ்டினை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முன்பே வேணால் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தனி வட்டி கான்செப்ட்டு இங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும். ஸோ முன்பே வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 சம் இருக்குது. இங்கே ஒரு 25லேருந்து 30 சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்மு, அதே போல் பயிற்சி கணக்கு, இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 சம்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தடுங்கிறது இங்கே கவர் பண்ணியிருப்பாங்க. 4-5 மெத்தடுங்கிறது இங்கே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த மெத்தடையும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஆவரேஜாக 20 சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், நல்லா தெளிவாயிட முடியும். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதில் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டே நான் சொல்கிறேன். இதில் 25,000ங்கிற அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வட்டி தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்கன்னா தனி வட்டியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். தனி வட்டியோட நான் சொல்கிறது நல்லா போனீங்க. தனி வட்டியோட பர்சன்டேஜ் என்னான்னு கண்டுபிடிச்சி எத்தனை பர்சன்டேஜ் வருமோ அதை டைரெக்டாக இந்த 25,000த்தில் நீங்கள் கண்டுபிடிச்சாவே போதும். இப்போ இந்த தனி வட்டிக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8%. அவங்க காமனாக வட்டி வீதம் சொன்னாங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஆண்டுக்கு 8% வட்டி வீதம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் மென்ஷன் பண்ணலட்டினாலும் இது வருஷத்துக்கு ஆண்டுக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை மாதத்துக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா தனியாக அந்த வார்த்தைங்கிறத சொல்லுவாங்க. அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இப்போ 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகள். இந்த 8%த்தையும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 × 3 24. ஸோ அப்போ 24% தான் நம்மளுக்கு தனி வட்டியாக கிடைக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 25,000த்தில் 24% என்னன்னு நம்ம பார்த்தாவே போதும். இப்போ 20%ங்கிறது 10%ங்கிறது 2,500, 20%ங்கிறது 5,000. அப்படியே டபுள் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம என்ன எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 20%. அடுத்து 1%ங்கிறது 250. அந்த 2 ஜீரோ, ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10%. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 250 தான் 1%. இதுதான் நீங்கள் போக போக மனக்கணக்காகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த வேல்யூக்கு 10% என்ன 1% என்னங்கிறத பேசிக் தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம 20% கண்டுபிடிச்சிட்டோம். மீதி ஒரு 4% தானே கண்டுபிடிக்கணும். இன்ட்டு 4ன்னு பண்ணுங்கள். 250 × 4 1000. அப்போ மொத்தத்துக்கு 24%னா 5,000 + 1000 பேலன்ஸ் மொத்தத்துக்கு 6,000 வரும். இந்த 6,000 தான் தனி வட்டி. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ 6,000ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஒருத்தோடு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா PNR/100 இதிலே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்பருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிஸுங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா PNR/100 கொடுத்துருக்க டேட்டாவில் எது பிரின்சிபல் வேல்யூ, எது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எது காலம், இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இங்கே 25,000 என் வேல்யூ 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 /100. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். இனி எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், 25 × 8 25 × 8 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200. அப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, 2,000 வந்துடும். × 3 2000 × 3 6,000. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ PNR/100ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தெரியும். மோஸ்ட்லி இப்போ இதெல்லாம் நீங்கள் இன்னும் நல்லா ஒவ்வொரு விஷயத்துலையுமே எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்ட்டு அது உங்களுக்கு இந்த மாதிரி 24%ன்னு இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் ஒரு 30%ன்னு நிற்கும். அதாவது 10% அப்படின்னா 3 வருஷத்தில் எவ்வளவு, அப்போ 30% தான் மொத்தம் கண்டுபிடிக்கணும். நம்ம 25,000த்தில் 30% என்ன அப்படிங்கிறத அழகாக நம்ம நோட் பண்ணிடலாம். இதெல்லாம் இருக்கும்.
இப்போது இதிலேருந்தே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க என்ன அப்படின்னா, இன்னும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு எங்கே காலத்தோட வேல்யூ 00 வருது அப்படின்னாவே நீங்கள் 00 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி 250 இருக்கும். இந்த 250 8 3 இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா பிரின்சிபல் வேல்யூ 00 வருது அப்படின்னா நீங்கள் PNR/100ல் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ அந்த 100ல் இருக்க 00வையும் பிரின்சிபல் வேல்யூ இருக்க 00வையும் கேன்சல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் பிரின்சிபல் ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி 2 0 கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் பார்க்கும்போதே 2 0 வந்திருக்கு, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அடுத்தடுத்த லெவல் இப்படி தான் நம்ம யோசிக்கணும். பேசிக் தெரியாதவங்க ஃபார்முலாவே என்னன்னு தெரியாமல் யோசிப்பாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு கற்றுக்கிட்டோம், அடுத்து ஃபார்முலாவும் நம்ம கற்றுக்கிட்டோம், அதை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத கற்றுக்குறோம். அடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், அந்த சிம்ப்ளை பண்ணுறதுல எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கணும். ஸோ இதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்தது பாருங்கள். இந்த இவற்றை முயல்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை கவனிங்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 5000ங்கிறது தான் அவர் பிரின்சிபல் அமௌண்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 3 வருஷத்துக்கு 15% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். நான் ஃபஸ்ட் மெத்தட் சொன்னேன்ல, 15% கண்டுபிடிச்சா போதும். இதில் 10% என்ன? 500. அடுத்து 10%ல் பாதி தான் 5%. அப்போ 500ல் பாதி என்ன? 250. ஸோ 750 தான் இதற்கான வட்டி. நம்ம வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்த தொகை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த 5000ல் 750 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5750 தான் மொத்த தொகை. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதாவது மொத்த தொகைக்கு ஃபார்முலா நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மொத்த தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசலும் வட்டியும் சேர்ந்தது தான். இதிலே உங்களுக்கு இந்த 2 டேட்டா கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான். இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு, நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் நான் சொன்ன மாதிரி 00 கேன்சல் பண்ணாலுமே 5000ங்கிறம்போது பார்க்கும்போது 2 0 வருது. ஸோ 2 0ல் லாஸ்ட் 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதே போல் தான் 50 × 5 250, 250 × 3 750. இந்த மாதிரி நீங்கள் இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம பேசிக்கான சம்ஸ்லையும் எல்லா நேரமும் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இது அடுத்த கொஸ்டினை பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது கடன் தீரணும் அப்படின்னா அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம வட்டி மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அசல் 6000ல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பர் உங்களுக்கு பெரிய நம்பர் பெரிய பர்சன்டேஜ் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன்? 6000ல் லாஸ்ட் 2 0 வருது. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 60 × 12 × 7 இதுதான் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது. இப்போது 12ஐயும் நீங்கள் 7ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 70 + 14 84ன்னு வரும். இதை நீங்கள் 6ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 60க்கு பதிலாக 6ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 0 போட்டுக்கலாம். அப்போது 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2 6 48 2 50. இப்போ ஒரு 0. அப்போது 5040ங்கிறது வட்டி. இவ்வளவு கட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மொத்தமாக கடன் தீரணும் அப்படின்னா அவர் வாங்கின அசல் 6000த்தையும் வட்டி 5040யும் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போது 11040ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பர்சன்டேஜுங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 84% இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்ததை கவனிங்க. அடுத்தது இதே போல தான். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தனி வட்டி கான்செப்டில் நீங்கள் ஃபார்முலா கவனிச்சிங்கன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இந்த இதை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு
3 டேட்டா கொடுத்து 4வதாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ இங்கே எது 3 டேட்டானா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு மொத்தம் 4 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல் வேல்யூ, காலம் வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த 4 டேட்டாஸு இதில் ஏதாவது 3 கொடுத்து ஏதாவது 1 கேட்பாங்க. இந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏதாவது 3 கொடுக்குறாங்க அப்படின்னாவே அது என்னென்ன 3 கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். அப்போ அது மாதிரி பார்க்கும்போது இங்கே 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வேல்யூ 10%, காலம் 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க 750, இது தனி வட்டி. இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த 3 கொடுத்துட்டு அசல் வேல்யூ கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ பர்சன்டேஜ் கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 750 ரூபாங்கிறது தனி வட்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அப்போ தனி வட்டியோட பர்சன்டேஜ் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தை மல்டிபிள் பண்ணால் அதுதான் தனி வட்டிக்கான பர்சன்டேஜ். இப்போ 10 × 2 எவ்வளோ வரும்? 20%. அப்போ 20%ஓட வேல்யூ 750னா அசல் வேல்யூங்கிறது எப்பவுமே 100% எடுத்துக்கும். 100% என்ன? இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு 20 20, 5 20 100. அப்போ 5 × 750, இது 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0 5 25க்கு 5, பேலன்ஸு 2, 7 5 55, 2 37. அப்போ 3750 தான் பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறத இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம பர்சன்டேஜ் கான்செப்டில் யூஸ் பண்ணுவோம், அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம், டைம் அண்ட் ஒர்க்லேயும் கூட நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் நேர்வீதத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஒரு ட்ரிக்கை வச்சு ஈஸியாக இத்தனை மெத்தடுக்கு நீங்கள் இந்த பாக்ஸ் மெத்தட் கான்செப்டில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. இப்போது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணணும்? என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிடணும். எது கொடுக்கலையோ அதை நீங்கள் பீனே வச்சுக்கோங்க. என் வேல்யூ கொடுக்கலன்னா என்னன்னு வச்சுக்கலாம், ஆர் வேல்யூ கொடுக்கணும் ஆர்னு வச்சுக்கலாம். ரிமைனிங் வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3750ங்கிறது இதற்கான ஆன்சராக கிடைக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அதே போல் அடுத்ததை கவனிங்க. இந்த ஒரு மாடல் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் 6720 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பிரின்சிபல் 5600 கொடுத்துருக்காங்க. இவ்வளவாக உயருன்னு சொல்கிறாங்கன்னா இது மொத்த தொகை அமௌண்ட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு PNR/100 அப்ளை பண்ணணும். அப்படின்னா இந்த மொத்த தொகையில் இருந்து அசல் வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 1 இங்கே 1 1120 கிடைக்கும். இதுதான் தனி வட்டி. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டாஸ் தேவையானது கிடச்சிருச்சு. PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 1120 ஈக்குவல் டு பிரின்சிபல் 5600 இன்ட்டு என் வேல்யூ தெரியாது, ஆர் வேல்யூ 6/100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இங்கே 56ன்னு இருக்குது. அப்போ 56 ஒரு 56 இங்கே 2 56 112 0 வரும். இப்போது 6ஐயும் இந்த இது 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 3ன்னு வரும், இங்கே 10ன்னு வரும். இப்போ என் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 10 டிவைடில் இந்த 3 வந்துடும். இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். இப்போ 10/3. இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 9 பேலன்ஸ் 1 1/3. அப்போது என் வேல்யூ என்ன? 3 1/3 காலம். இதுதான் இதற்கான ஆன்சர். ஆண்டு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. என்ன மெத்தடுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பெரிய அமௌண்ட்டாகவே வச்சுக்கிட்டு இல்லாமல் பெரிய அமௌண்ட்டாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இதிலேருந்து அசல் வேல்யூ மொத்த தொகையும் கொடுத்தாங்கன்னா இதிலேருந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுபடி PNR/100 நீங்கள் அப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தை கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினால் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க? அசல் வேல்யூ மொத்த தொகையும் கொடுத்துட்டு காலம் கொடுத்து வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் இருந்து என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 79,040 இருந்து
52,000 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ பாருங்கள். இப்போ 52,000 அப்படின்னா இது 2 7 0 4 0 இதுதான் 27,040 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் இருந்து நீங்கள் PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ 27,040 நோட் பண்ணிடலாம். பிரின்சிபல் வேல்யூ 5200 அடுத்து 0 வரும். நெக்ஸ்ட்டு n வேல்யூ 4 ஆண்டுகள், R வேல்யூ டிவைடட் பை 100. ஸோ இங்கே 100ல் 2 0 இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். பொதுவாக அந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுக்குறாங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டாக சிம்ப்ளை பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 4ஆல் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 4 4, இங்கே 6 4 24, 6 4 24, பேலன்ஸ் 3 இருக்கா, 3 7 3 சாரி 30ன்னு வரும், 7 4 28, பேலன்ஸ் 2 வரும், 24 மறுபடியும் 6 4 24 இந்த மாதிரி. இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் 52ஆல் அடிச்சு கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் 2 அடிச்சு கொடுத்தாலும் சரி. இப்போ 52ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 67ல் ஒரே ஒரு 52 தான் இருக்கும், பேலன்ஸு உங்களுக்கு 15 இருக்கும். அப்போ இந்த 6 சேர்த்தீங்கன்னா 156. அப்போது 52 × 3 156. அப்போது 13 தான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பெரிய நம்பராக இருந்தால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அடிச்சு கொடுத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கு சின்ன சின்ன நம்பர்லேருந்து அடிச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பேர் டேரெக்டாக நம்மளுக்கு பெரிய நம்பரே தெரிஞ்சு அப்படின்னா பெரிய நம்பராலே அடிச்சு கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது காலம் உங்களுக்கு கலப்பு பின்னமாக வரும். அதாவது ஒரு ஆண்டு மாதமும் சேர்ந்து வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அசல் வேல்யூ மொத்தத்தையும் கொடுத்துருந்தாவே முதல் வேலையை நம்ம என்ன பண்ணணும், இதில் இருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இதுதான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,440 தான். இப்போ நம்ம PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலத்தை என்ன பண்ணணும், கலப்பு பின்னத்தில் இருந்து, அதாவது ஆண்டு மாதம்னு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கலப்பு பின்னமாக உருவாகும். என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன். 9 மாதம் என்ன சொல்லியிருக்கேன், 9/12 போட்டுக்கலாம். அப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3/4. அப்போ 1 3/4 அப்படிங்கிற வரும். மொத்தத்துக்கு என்ன ஆகும், இது 1 4 4 + 3 7/4ன்னு இருக்கும். 7/4ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ 6,440, பிரின்சிபல் வேல்யூ 46,000, R × ஆர் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க, என் வேல்யூ 7/4 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஃபார்முலா வரக்கூடிய 100. ஸோ இந்த 0 இந்த 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ 4ஆல் அடிச்சு கொடுக்க முடியாது, 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 4, இங்கே 2 3ன்னு வரும், 23ன்னு வரும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்ம வேறு எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ 7ஆல் அடிச்சு கொடுத்தா 1 7, இங்கே 9 7 63, பேலன்ஸ் 1 14னா 2 டைம்ஸ் வரும். இப்போது 23 8 டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், 92ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. 92னா 8%. 23 × 4 23 × 4 92, 23 × 4 92. இப்போ டிவைடில் அந்த 2 இருக்கா, இந்த சைடு மல்டிபிளாக வந்துச்சு அப்படின்னா 4 × 2 8%. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கலப்பு பின்னத்தில் வந்தாலும் ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டினை பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம PNR/100 அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு வருது. இதுக்கு பதிலாக ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நல்லா கவனிங்க. இதுக்கு நம்ம ஏன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துக்க டேட்டா கவனிங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டு என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இங்கே வேறு எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அசலை காண்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கணும்,
அடுத்து என் வேல்யூ இருக்கணும், ஆர் வேல்யூ இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க கேட்ட அசல் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாட்டினாலும் கூட அசலும் மொத்தத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சு இங்கே அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதுக்கு நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னங்க சார் வழி அப்படின்னா, இப்போ நல்லா நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காலம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம மொத்த தொகை அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது, அசலும் ப்ளஸ் வட்டியும். இப்போ அசலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் இருக்கட்டும், அதை நம்ம எத்தனை சதவீதமாக வைப்போம், 100% வைப்போம். இப்போ வட்டி எத்தனை சதவீதம், எப்படி வட்டியோட சதவீதத்தை கண்டுபிடிப்போம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 10 × 5, 10 × 5 எவ்வளோ வரும், 50%. அப்போ வட்டியோட பர்சன்டேஜ் என்ன, 50%. இந்த 2%ஐயும் கூட்டுற வேல்யூ தான். மொத்தம் 100 + 50 150%. இந்த 150%ஓட வேல்யூ தான் அந்த 10,050. இதில் இருந்து 100% என்ன, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ண நினச்சிங்கன்னா அதுவே நிறையா ஸ்டெப்பு போகும், அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரைட், இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ 50ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அடுத்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே 1 3 3 3 9 பேலன்ஸ் 1, 10னா மறுபடியும் 3 9 பேலன்ஸ் 1, 15னா 5 15, இது ஒரு 0. இப்போது 2ஆல் மல்டிபிள் தான் நம்ம பண்ணணும். 3350 × 2, 0 போட்டுக்க வேண்டியதான். 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 2 6 1 7 பேலன்ஸ் 1, 2 6 1 7. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இருங்க, இது 2 6 அவ்வளோதான். 0 10க்கு 0 பேலன்ஸ் 1, 6 1 7, இங்கே 2 6. அப்போ 6700 தான் நம்மளுக்கு தேவையான பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதுதான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த ஷார்ட்கட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் இதை கற்றுக்கிறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து இந்த சிந்திக்க அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்கள்ல, இதை கவனிங்க. இதுலையுமே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எந்த அமௌண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, மொத்த தொகைக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே அமௌண்ட்டு கொடுக்காம 2 டேட்டா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 3ஆவது வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அதாவது இங்கே 2 டேட்டா என்ன அப்படின்னா, ஒன்று காலம் கொடுத்துருப்பாங்க அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே காலம் பாருங்கள், அசல் 10 ஆண்டுகளில் அப்படின்ட்டு காலம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு டேட்டா என்ன அப்படின்னா மடங்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு டைம்ஸ் அப்படின்னு கான்செப்டில். இப்போ 2 மடங்கு ஆனால் அடுத்து 3 மடங்காக மாறுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆகும், இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் கேட்டு மடங்கு ஆண்டோ அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தன் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. தனி வட்டியில் ஒரு அசல் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, அப்போது மடங்குலேருந்து 1 குறைச்சிக்கணும், குறைச்சிட்டு அதை 100ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். அடுத்து ஆண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டை நீங்கள் டிவைடில் போடுங்க. டிவைடில் போட்டால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிரும். இது அப்படியே 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வேல்யூ கொடுத்து ஆண்டு என்னங்கிறத கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே போட்டுருங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போட்டுருங்க, ஆண்டு வேல்யூ இந்த சைடு நீங்கள் நோட் பண்ணிடலாம். இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. இப்போ இங்கே கவனிங்க, 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அப்போ 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மடங்கு 2ன்னு அர்த்தம். 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தானே. அப்போது இங்கே என் வேல்யூ வரும். அப்போது 1 × 100 100ன்னு வருமா, 1 × 100 100 டிவைடட் பை அவங்க எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க, 10 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது சிம்ப்ளை பண்ணால் 10% கிடைக்குமா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இதுதான். இப்போ ஆனால் அவங்க கேள்வி அது கேட்கலையே, அடுத்தது நீங்கள் பார்க்கணும். 3 மடங்காக மாறுவதற்கு உயர்வதற்கு
எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மறுபடியும் ஆண்டுகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உடனே இந்த 10வே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க. கான்செப்டுக்கு அவங்க மடங்கும் ப்ளஸ் வருஷம் கொடுத்தாங்க, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தது 3 மடங்குன்னு மாறிடுச்சு. 3 மடங்காக மாறுறதுக்கு எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 3 மடங்கு -1னா 3 - 1 × 100 எவ்வளோ வரும்? 2 × 100 200 டிவைடட் பை இங்கே கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இதுதான் அதற்கான ஆன்சர். இப்போது இதை இன்னொரு விதத்தில் லாஜிக்கலாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது தனிவட்டி கான்செப்டில் நல்லா கவனிங்க. ஒரு அசல் வேல்யூ ஒவ்வொரு மடங்காக மாறுறதுக்கு, அதாவது இங்கே 10 வருஷத்தில் அசல் வேல்யூங்கிறது 10 வருஷத்தில் அது 2 மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10 வருஷத்தில். அப்போது மொதல் வருஷம், அதாவது 0 வருஷம்னு நம்ம எடுத்துக்கலாம். மொதல் வருஷம் இப்போ நம்ம இப்போதைக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இதுதான் 0 வருஷம்னு எடுத்துக்கலாம், அல்லது மொதல் வருஷம் கூட எடுத்துக்கலாம். இந்த 0 வருஷத்தில் 1 மடங்காக இருந்திருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட் வேணால் இருக்கலாம், 1 மடங்காக இருந்திருக்கும். இப்போது ஒரு 10 வருஷம் கழித்து தான் என்னவா மாறுது? இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா 2 மடங்காக மாறி இருக்கு. அப்போது ஒவ்வொரு 10 வருஷத்துலேயும் ஒவ்வொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டாவிலே புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்? அடுத்த ஒரு 10 வருஷத்தில் அப்போ மொத்தம் 20 வருஷம் ஆகிருக்கும். இங்கே இன்னொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ மொத்தத்துக்கு 2 + 1 3 மடங்கு. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க? 20 வருஷத்தில் 3 மடங்காக மாறுது. இப்படியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ 2 விதத்தில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சி கணக்கு. இந்த பயிற்சி கணக்கில் நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் ஒரு சிலதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதே எடுத்துட்டிங்க அப்படின்னா 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தட் படி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூவில் 2 0வை கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். அப்போது 3 5 0 × 9 × 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை 2ஐயும் 350 மல்டிபிள் பண்ணால் 700 × 9. அப்போ 7 9 63 63 00. இதுதான் அதற்கான வட்டி. இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள். அடுத்து அரவிந்த் என்பவர் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும் காண்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தனி வட்டியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தனி வட்டியை கண்டுபிடிக்கிறதா பிரின்சிபல் வேல்யூ 8000. 8000ல் 2 0 நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. 80 7% வட்டி வீதம் 2 ஆண்டுகள். ஸோ அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அப்போ இது நீங்கள் இந்த இதை மல்டிபிள் பண்ணாலும் ஓகே. 8 56 560 × 2. அப்போ என்ன வரும்? 1120. இதான் அதற்கான வட்டி. இப்போ மொத்த தொகை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இந்த 8000ல் இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் 9120ங்கிறது மொத்த தொகை. ஸோ இப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது டெசிமல் வேல்யூவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. மற்றபடி எல்லாம் ஒரே மாடல் தான். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விகிதத்தை தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே தனி வட்டியோட வேல்யூ இந்த வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த காலம்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா PNR/100 அப்படின்னா ஸோ 21,280 = பிரின்சிபல் வேல்யூ தான் கேள்வி கேட்டிருக்காங்க. என் வேல்யூ 4 9.5. நீங்கள் டெசிமலில் இருந்தால் அதை நீங்கள் பின்னமாக மாத்திரந்தா 95/10ன்னு போடலாம். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சா 10ன்னு போடலாம். அப்போ 95/10 / 100. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 4ஆல் அடித்து கொடுக்கலாம், அல்லது 5ஆல் அடித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 4ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 5 20 பேலன்ஸ் 1 12னா முன்னாங்க 12, இங்கே 2 0 இது வரும்.
அடுத்தது 5ஆல் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 19ன்னு வரும். இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1 0 6 4 அப்படின்னு வரும். அடுத்து 19ஆல் தான் நம்ம அடிச்சு கொடுத்தாகணும். 19ஆல் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 19 106ல் 106ல் பாருங்கள். இப்போ இதை 5 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டைம் 19 × 5 95ன்னு வரும். அப்போ இங்கே 5 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 106ல் 95 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11. ஓகே, 11 இங்கே ஒரு 4. இப்போ 114ன்னு இருக்கா? 114னா 19 × 6 எவ்வளோ பாருங்கள்? 6 54க்கு 4 பேலன்ஸ் 5 1 6 6 அப்போ 114. அப்போ 56ன்னு வரும். இப்போ இங்கே 56ங்கிற மட்டும்தான் இந்த சைடு இருக்குது. கீழே கவனிச்சிங்கன்னா 100ம் 10 இருக்குது. அப்போ 1000ன்னு வருமா? இந்த 1000 மேலே மல்டிபிளாக மாறிடும். அப்போ 56,000ங்கிறதான் பிரின்சிபல் வேல்யூ. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வர்றதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மற்றதுமே உங்களுக்கு சேம் இப்போ நம்ம பார்த்த அதே மாடலே தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த 7வது கொஸ்டின் பாருங்கள். 2 ஆண்டுகள் 3 மாதம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்ததெனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வட்டி விதம் கண்டுபிடிக்கணும்னா அசலும் ரேட் மொத்த தொகை கொடுத்தாங்கனாவே அதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 5 0 6 0ன்ட்டு கிடைக்கும். 7 5 6 0. எஸ், இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 7,560. பிரின்சிபல் வேல்யூ 48,000. காலம், ஸோ காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு 3 மாதம் அப்படிங்கிறபோது 2 3/12ன்னு போடுவோம். இதை அடிச்சு கொடுத்தா 1/4. அப்போது 2 1/4. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் 8 8 + 1 9. அப்போது 9/4. 9/4ங்கிறது தான் இதோட காலம் வேல்யூ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 100. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 0வும் இந்த 1 0வும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இப்போ 4ஆல் அடிச்சு கொடுத்தா 1 4 12 4 48. அடுத்து 1 9 9 8 9 72 பேலன்ஸ் 3 36 அப்படின்னா 4 9 36. அடுத்து 1 12 12 7 12 84. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன? 7%. இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே இப்போ நம்ம பார்த்த அதே மாடலுங்கிறது தான். இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பின்னர் 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200 அப்படின்னா 2000ல் 200ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10% தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே போல் தான் இந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்குலையும் பர்சன்டேஜும் ப்ளஸ் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கலந்து இருக்கும். இது நீங்கள் பார்த்தாலும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே மாடலில் தான் இருக்கும். இப்போ இந்த ரியா இந்த கொஸ்டினை பாருங்கள். 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக 15,000ஐ 10% தனிவட்டி என்ற வீதத்தை கடனாக பெற்றார். அவர் 9,000ஐ கடனாக முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார். ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட்டுகளில் கரெக்டாக அது வட்டியாக பிரின்சிபலாக மொத்த தொகையாக அதை நம்ம கவனிக்கணும். எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான். அப்போது 5,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 9,000ங்கிறது வட்டி அமௌண்ட்டு தானே. ஸோ வட்டி இந்த சைடு நான் நோட் பண்ணிடுறேன். பிரின்சிபல் வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, என் வேல்யூ கேள்வி கேட்டிருக்காங்க, டிவைடட் பை 100. ஸோ இப்போ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போது உங்களுக்கு 15 90 இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு 15 15 6 15 90. அப்போ என் வேல்யூ 6 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் வேல்யூ 6 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ 13வது கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணிடலாம். மற்றெல்லாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பாருங்கள், இது லாஸ்ட் கொஸ்டின் இதை நம்ம பார்ப்போம். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனிவட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் எனில் தனிவட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதில் கவனிச்சிங்க அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க,
ஆண்டு கொடுக்கல, அதுதான் வந்து இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஆனால் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 4000ங்கிற கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க, காலம் கொடுத்துட்டாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தனி வட்டி ரெண்டுமே ஈக்குவல். இந்த 3000ங்கிற அமௌண்ட்டுக்கும் ப்ளஸ் 4000ங்கிற அமௌண்ட்டுக்கும் வரக்கூடிய தனி வட்டி ரெண்டுமே ஈக்குவல், காலம் மட்டும் மாறுபடுது. அப்போ பாருங்கள், பிரின்சிபல் வேல்யூ 3000 நோட் பண்ணிடுங்க. என் வேல்யூ சொல்லலை, 8% /100. அதே போல் தான் இங்கேயும் 4000 அதில் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, காலம் 4 /100. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க 100 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே இருக்க 3 ஜீரோவும் இங்கே இருக்க 3 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 1 நாள் 4, 2 நாள் 8. அடுத்தது 1 2 2, இங்கே 2 4. அடுத்தது 1 3 3, 4 3 12. அப்போ இங்கே என்ன வரும், 4 × 2 8ன்னு வரும். அப்போது நிகரான காலம் என்ன, 8 ஆண்டுகள். இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதாலும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாட சுருக்கங்கிறதுல ஃபார்முலா இதை நீங்கள் நோட் பண்ணலாம். அதே போல் பர்சன்டேஜில் வரக்கூடிய சிம்பிளான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.